வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் முடிவுக்கு வருகிறது மீன்பிடி தடை காலம். தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மீனவர்கள் ஆயத்தம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இன்று வைகாசி விசாக திருவிழா கோலாகலம். கடலில் புனித நீராடி பொதுமக்கள் தரிசனம். சென்னை காசிமேட்டில் நெத்திலி உள்ளிட்ட மீன்களின் வரத்து அதிகரிப்பு. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்று காலையிலேயே சந்தையில் குவிந்த பொதுமக்கள். கீழடியில் நடைபெற்று வரும் 8ஆம் கட்ட அகழாய்வு. பண்டைக்கால தமிழர்களின் பச்சை நிற பாசிமணிகள் கண்டெடுப்பு. பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் உயிரியல் கேள்வித்தாளில் குளறுபடி. 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறுவதில் மாணவர்களுக்கு சிக்கல். கோலாகலமாக தொடங்கியது ஏர்வாடி சந்தனக்கூடு திருவிழா. 2 ஆண்டுகளுக்கு பிறகு பக்தர்கள் பங்கேற்க அனுமதி. தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா பரவல் குறித்து அரசு முக்கிய ஆலோசனை. கொரோனா விதிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்க அறிவுறுத்தல். வட மாநிலங்களை வாட்டி வதைக்கும் வெப்ப அலை. பல மைல் தூரம் சென்று குடிநீர் எடுக்கும் அவலம். வெப்ப அலையால் தகிக்கும் ஐரோப்பிய நாடுகள். ஸ்பெயின் நாட்டில் 20 ஆண்டுகளில் இல்லாத அளவு சுட்டெரிக்கும் கோடை. கொரிய இசைக்குழு BTSஇன் புதிய இசை ஆல்பம் வெளியீடு. நியூயார்க் நகரில் அதிகாலை முதலை வரிசையில் நின்று வாங்கிச் சென்ற ரசிகர்கள். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே கட்டாக்கில் இன்று 2வது T20 போட்டி. சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானத்தில் மாற்றங்களுடன் களமிறங்கும் இந்தியா. திருச்செந்தூர் கோயிலில் நடைபெறும் வைகாசி விசாக திருவிழா எதிரொலி. தூத்துக்குடியில் மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடிய இறைச்சி சந்தைகள். சனாதன தர்மம் தொடர்பான தமிழக ஆளுநர் பேச்சு. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கண்டனம். ஜம்முவில் நகரங்களின் பெயர்களை மாற்றிய மாநகராட்சி நிர்வாகம். அம்பாலா சவுக், ஹனுமந்த் சவுக் என பெயர் மாற்றம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மீன்பிடி தடைக்காலம் முடிவடைவதால் தூத்துக்குடியில் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல விசைப்படகு மீனவர்கள் தயாராகி வருகின்றனர். மீன்களின் இனப்பெருக்கத்தை கருத்தில் கொண்டு விசைப்படகுகள் மூலம் கடலில் மீன்பிடிக்க அரசு 60 நாட்கள் தடை விதித்துள்ளது. இந்த தடைக்காலம் நாளை மறுநாள் நள்ளிரவுடன் முடிவடைகிறது. வரும் 15ஆம் தேதி அதிகாலை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் தயாராகி வருகின்றனர். பழுது நீக்கப்பட்ட தங்கள் விசைப்படகுகளை கடலில் சோதனை ஓட்டம் நடத்தி தயார் நிலையில் வைத்துள்ளனர். மேலும் புதிய வலைகள் மற்றும் பழுது பார்த்த வலைகளை படகுகளுக்கு கொண்டு செல்லும் பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். தடைக்காலம் ஜூன் 15 மட்டும் முடியுது. 4 மாதம் கட்டில் போட்டு பல கால கட்டில் கிடந்து இப்போ தான் வேலைகளெல்லாம் பார்த்து ஓட்டம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜூன் 15 கடலுக்கு போகிற மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்கோம். வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 140-150 நாள் எங்களுக்கு போட்டு போகாமல் கிடக்கு. இப்போ போட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு நெருங்கி எல்லாம் முடிஞ்சு போகுது. இப்போ சோதனை ஓட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் 2-3 வர்ற 15 புதன்கிழமை போட்டு எல்லா போட்டுகளும் தொழில் போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். எல்லா போட்டுகளும் கடல் போய் எல்லா மக்களும் ஆசிரியருக்கு இந்த கடவுள் முன்னிருந்து எல்லாத்துக்கும் பாடுபடுறதுக்கு எல்லாம் வழி செய்யணும். இந்த சொசைட்டி பணம் ஒரு 5000 ஒரு 4500 கெட்டின பணமும் ஒரு 5000 ஏறிட்டு இன்னொரு 5000 ரூபா 6000 ரூபா ஏறுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் ஏறலை. தொழிலுக்கு இன்னும் 2-3 நாளாக போட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு அதுக்கு முன்னால் இந்த கஷ்டப்படுறாங்க. இந்த பணத்தை உடனே இன்றைக்கி பணம் போடுற மாதிரி
மீன்துறை கமிஷனரை கேட்டு கேட்டுக்கிறோம். மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு போகுது. இந்த 5000 ரூபாய் தந்தால் எங்கள் மீனவர்கள் அவங்க அனைவருக்கும் ஒரு உதவியாக இருக்கும். மீனவர் மந்திரி தான் எங்களுக்கு உதவி செஞ்சு எங்களுக்கு இந்த 5000 ரூபாய் உடனடியாக எங்களுக்கு தர முடிய உதவி செய்யணும். ஆமாம், எங்களுக்கு இந்த உதவி செஞ்சால் நாங்கள் எல்லா மீனவர்களும் பொழைச்சிக்கிடுவோம் ஐயா. ஆமாம், எங்களுக்கு தர வேண்டிய பணங்கள் எங்களுக்கு இன்னும் வரவில்லை. நாங்கள் 150 நாளாக வறுமையில் தான் கிடக்கோம். வைகாசி விசாக திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வரும் நிலையில் தூத்துக்குடியில் மீன் மற்றும் இறைச்சி சந்தைகளில் மக்கள் கூட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. தூத்துக்குடியில் உள்ள மீன் சந்தையில் வார இறுதி நாட்களில் அசைவ பிரியர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அதிக அளவில் மக்கள் வருகை தருவார்கள். இந்நிலையில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மீன் சந்தை மற்றும் கறிக்கோழி விற்பனை கடைகளில் கூட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. குறைந்த அளவிலேயே அசைவ பிரியர்கள் மீன் மற்றும் இறைச்சிகளை வாங்கி சென்றனர். தூத்துக்குடி மீன் சந்தையில் சீலா மீன் கிலோ 500 ரூபாய்க்கும் சிறிய இறால் மீன் 300 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல ஆயத்தமாகி வருகின்றனர். இதற்காக விசைப்படகுகளில் பழுது நீக்குதல், வர்ணம் பூசும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருந்து வருகிறது. தடைக்காலம் நாளை மறுநாள் முடிவுக்கு வரும் நிலையில் நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல ஆயத்தமாகி வருகின்றனர். நாகை துறைமுகத்தில் 1000த்திற்கும் அதிகமான படகுகளை கரை ஏற்றி பழுது பார்க்கும் பணியில் அங்குள்ள தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விசை படகுகளை ஆற்றில் இறக்கி சோதனை ஓட்டத்தை மேற்கொண்டு வரும் மீனவர்கள் வலைகளை பின்னுதல் மற்றும் கடலுக்கு செல்வதற்கு தேவையான மீன்பிடி உபகரணங்களை தயார்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மீன் இன உற்பத்திக்காக வருடம் மத்திய அரசாங்கம் 60 நாள் விடுமுறை காலம் மீனவர்களுக்கு அறிவிக்கிறாங்க. அந்த வகையில் நாங்கள் போட்டு மேட்டை ஏற்றி அலச சுரண்டி அதன் பிறகு மட்டி அடித்து பெயிண்ட் அடித்து பைப்பர் ஒட்டி இன்ஜின் பழுது பார்த்து கிட்டத்தட்ட சின்ன போட்டிலேருந்து பெரிய போட்டு வரையும் 3-3.5 லட்ச ரூபா திட்டம் மீனவர்களுக்கு செலவாகிருக்கு. இன்றைக்கி நல்ல நாள்னால நாங்கள் எல்லோரும் பூஜை பண்ணி போட்டை கடலில் இறக்குறோம். இறக்கி மீனவர்களுக்கு 60 நாள் சென்று போகிறதுனால மீன் நிறையா கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். மீனவர்கள் சுதந்திரமாக தொழில் பண்ணுறதுக்கு இலங்கை இராணுவத்தை கொஞ்சம் மீனவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மத்திய அரசாங்கம் எங்களுக்கு பாதுகாப்பு வாங்கி கொடுக்கணும். தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு பெரிய நாயகியம்மன் கோயிலில் வைகாசி விசாக பெருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. வள்ளி தேவசேனா சமேதர் முத்துக்குமார சுவாமிக்கு பால், பன்னீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஸ்நேகவள்ளி அம்பாள் உடனுரை ஆதிரத்னேஸ்வரர் ஆலய வைகாசி விசாக திருத்தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடத்தை பிடித்து இழுத்து சென்றனர். வான வேடிக்கை மற்றும் செண்டை மேளங்கள் முழங்க 4 ரத வீதிகளில் சுவாமி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கள்ளிமேடு மகான் காதர் மீரான் சாஹிப் தர்காவில் ஜியோரத் பெருவிழா நடைபெற்றது. கள்ளிமேடு ஆறுமுகம் பிள்ளை குடும்பத்தினர் ரவுலா ஷரீஃபுக்கு பூசும் சந்தனக்குடம் அவரது வீட்டில் இருந்து தர்காவிற்கு எடுத்து வரப்பட்டது. இரவு ரவுலா ஷரீஃபுக்கு சந்தனம் பூசும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு கும்பகோணம் பானபுரீஸ்வரர் ஆலயத்தில் தேரோட்டம் நடைபெற்றது. மகாமக பெருவிழா தொடர்புடைய 12 சிவாலயங்களில் ஒன்றாக விளங்கும் பானாதுரை பானபுரீஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி விசாக தேரோட்டம் நடைபெற்றது. தேரில் சோமகலாம்பிகை உடனுரை பானபுரீஸ்வரர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புகழ்பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயில் பிரம்மோற்சவத்தையொட்டி தெப்போற்சவம் நடைபெற்றது. தெப்பத்தில்
அம்பாள் சமேத சுந்தரேஸ்வரர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பம் பிரம்மதீர்த்த குளத்தில் சுற்றி வந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் திரிபுர சுந்தரி உடனுரை அனலாட்டீஸ்வரர் திருக்கோயில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு திருத்தேர் உற்சவம் நடைபெற்றது. பஞ்ச வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழாவை முன்னிட்டு சோமஸ்கந்தர் மற்றும் அம்பாள் திருத்தேரில் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளினர். திருத்தேரில் எழுந்தருளிய சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ஷண்முகர் சன்னதில் இருந்து விசாக குரடு மண்டபத்திற்கு மேளதாளங்கள் முழங்க வள்ளி தெய்வானையுடன் சண்முக பெருமாள் புறப்பட்டு வந்தார். விசாக திருவிழாவையொட்டி மதுரை வைகை ஆற்றில் இருந்து திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் வரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் கீழடி 8ஆம் கட்ட அகழாய்வில் பச்சை நிற பாசிகள் கண்டெடுக்கப்பட்டு உள்ளன. கீழடி, அகரம், கொந்தகை உள்ளிட்ட தளங்களில் கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி முதல் அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கொந்தகையில் 25 முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டு அவற்றை முழுமையாக வெளியே எடுக்கும் பணி நடைபெறுகிறது. கீழடியில் இதுவரை நீள் வடிவ தாயக்கட்டை, உலைக்கலன், 2 பெரிய பானைகள், பானை ஓடுகள் உள்ளிட்டவை கண்டறியப்பட்டுள்ளன. புதிதாக தோண்டப்பட்ட குழியில் பச்சை நிற பாசிகள் கண்டெடுக்கப்பட்டு உள்ளன. சிறியதும் பெரியதுமான பாசிகள் அதிக அளவில் வெளிப்பட்டு வருகின்றன. கீழடியில் இதுவரை சிவப்பு நிற பாசிகளே அதிக அளவில் வெளிப்பட்ட நிலையில் தற்போது பச்சை நிற பாசிகளும் நடுவில் சிறிய துளையுடன் வெளிப்பட்டு வருகிறது. மொழிப்போர் தியாகி மார்ஷல் நேசமணியின் 128வது பிறந்த நாளையொட்டி நாகர்கோவிலில் உள்ள அவரது நினைவு மண்டபத்தில் தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழகத்தோடு இணைய காரணமாக இருந்த மொழிப்போர் தியாகி மார்ஷல் நேசமணியின் 128வது பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி நாகர்கோவிலில் உள்ள மார்ஷல் நேசமணியின் நினைவு மண்டபத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு தமிழக அரசு தரப்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் தமிழ் ஆர்வலர்கள், மொழி போராட்ட தியாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிரபல தயாரிப்பாளரும் இயக்குநருமான திரு பஞ்சு அருணாச்சலத்தின் 80வது ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்த திரையுலகினர் முடிவு செய்துள்ளனர். பன்முகத்தன்மை கொண்ட பஞ்சு அருணாச்சலத்தின் 80வது ஆண்டு விழா தொடர்பாக PA ஆர்ட் புரொடக்ஷன்ஸ் மற்றும் பிளாக் ஷீப் குழுவினர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தனர். பஞ்சு அருணாச்சலத்தின் 80வது ஆண்டு விழா தொடர்பான லோகோவும் வெளியிடப்பட்டது. இயக்குநர் பாரதி ராஜா, இசையமைப்பாளர் கங்கை அமரன், தயாரிப்பாளர் RK செல்வமணி, கலைப்புலி எஸ் தானு உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். சென்னை காசிமேட்டில் நெத்திலி உள்ளிட்ட மீன்களின் வரத்து அதிகரித்துள்ளதால் ஞாயிற்றுக்கிழமையான இன்று மீன்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் விசை படகுகள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் சிறிய அளவிலான ஃபைபர் படகுகள் மூலம் மீனவர்கள் மீன்களை பிடித்து வருகின்றனர். காசிமேட்டில் காணாங்கத்தை, நெத்திலி உள்ளிட்ட மீன்கள் அதிக அளவில் பிடிபட்டு விற்பனைக்கு வந்துள்ளன. ஞாயிறு விடுமுறை என்பதால் மீன்களை வாங்க பொதுமக்கள் காலை முதலே ஆர்வத்துடன் குவிந்து வருகின்றனர். காணாங்கத்தை, நெத்திலி மீன்கள் கிலோ 200 ரூபாய்க்கும், வஞ்சிரம் கிலோ 1350 ரூபாய்க்கும், பர்லா கிலோ 350 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வைகாசி விசாக திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதிலும் இருந்து பாத யாத்திரையாகவும் காவடி சுமந்தும் வந்துள்ள திரளான பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முருகக் கடவுளின் 2ஆம் படை வீடாக போற்றப்படும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்று நடைபெற்று வருகிறது. அதிகாலை 1 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டது. அதனையடுத்து 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும், பின்னர் 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெறுகிறது. பின்னர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரங்கள் நடைபெற்றன.
வைகாசி விசாக திருவிழாவில் கலந்து கொள்ள தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் காவடிகள் சுமந்தும் வந்த வண்ணம் உள்ளனர். பக்தர்கள் கடலில் புனித நீராடி அங்க பிரதட்சணம் செய்து நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விசாக திருவிழாவையொட்டி தமிழகம் முழுவதும் இருந்து 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. நெல்லை, மதுரை போன்ற இடங்களில் இருந்து சிறப்பு ரயில்கள் விடப்பட்டுள்ளன. பக்தர்கள் வருகை அதிகரிப்பால் 600 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர். சனாதன தர்மம்தான் இந்தியாவை உருவாக்கியது என்று தமிழக ஆளுநர் RN ரவியின் பேச்சுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நுபுல் ஷர்மா, நவீன் ஜிண்டால் மத வெறுப்பு அரசியலை திணிப்பதாகவும் வெறுப்பு அரசியலுக்கு எதிராக மக்கள் போராடுவதாகவும் குறிப்பிட்டார். நுபுல் ஷர்மாவையும் நவீன் ஜிண்டாலையும் கைது செய்து சிறைப்படுத்தினால் போராட்டம் நடக்காது. அவங்க இந்த மாதிரி மத வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள். இது வெறும் விமர்சனம் அல்ல. இது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களின் மீது வெறுப்பை உமிழும் அரசியல். ஆகவே இந்த வெறுப்பு அரசியலுக்கு எதிராகத்தான் இப்போது மக்கள் போராடுகிறார்கள். ஆளுநர் 100 விழுக்காடு ஒரு RSS ப்ராடக்ட். அவர் RSS-ஆல் உருவாக்கப்பட்ட ஒரு ஆளுமை. இன்றைக்கு அவருடைய உண்மை முகத்தை காட்ட தொடங்கி இருக்கிறார். அவர் சனாதன தர்மமே இந்தியாவை உருவாக்கி இருக்கிறது, இந்த தேசத்திற்கான அரசமைப்பு சட்டத்தின் ஆன்மாவை வழங்கியிருக்கிறது என்றெல்லாம் அவர் உளர ஆரம்பித்திருக்கிறார். இது தேசத்திற்கு நல்லதல்ல, அவர் இருக்கும் பொறுப்புக்கும் அழகல்ல. சென்னை திருவிக நகரில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களின் கண்ணாடிகளை போதையில் அடித்து நொறுக்கிய 5 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை திருவிக நகர் பகுதியில் 5 பேர் மது போதையில் ஈடுபடுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் சம்பவ இடத்தில் போலீசார் ரோந்து பணி மேற்கொண்டனர். கென்னடி சதுக்கம் 1வது தெரு பகுதியில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களையும் பல்லவன் சாலை வழியாக சென்று கொண்டிருந்த வாகனங்களையும் சிலர் அடித்து உடைத்தனர். இதில் 6 கார் மற்றும் 1 ஆட்டோவில் இருந்த கண்ணாடிகள் சேதமடைந்தன. இதையடுத்து சென்னை விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பவரை போலீசார் மடக்கி பிடித்தனர். பின்னர் டேனியல், நெல்சன் உள்ளிட்ட 5 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் தனியார் நிறுவன ஊழியர் வீட்டில் நகை, பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்த CCTV காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை தவளக்குப்பம் வைஷ்ணவிகுளம் ஸ்ரீனிவாஸ் டவுன்ஷிப் பகுதியில் வசித்து வரும் இளஞ்செழியன் என்பவர் தனியார் நிறுவனத்தில் விற்பனை பிரதிநிதியாக பணியாற்றி வருகிறார். இவர் வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் கும்பகோணத்திற்கு உறவினர் வீட்டு திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் இளஞ்செழியனின் வீட்டுக் கதவு உடைக்கப்பட்டது குறித்து அக்கம் பக்கத்தினர் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து வீடு திரும்பிய அவர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்து 7 சவரன் நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் அங்கு வந்த போலீசார் CCTV கேமராக்களை ஆய்வு செய்து கொள்ளையர்களை பிடிக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக தருகிறார் எமது செய்தியாளர் சல்மான். அவரிடம் இது பற்றி கேட்போம். சல்மான், வணக்கம். இது பற்றிய விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. வணக்கம் நிவேதா. மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் அறுபடை வீடுகளில் 2 படை வீடுகள் உள்ளன. முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், அதே போன்று 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் ஆகிய 2 கோயில்களிலுமே இந்த வைகாசி திருவிழாவானது தற்பொழுது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. திருப்பரங்குன்றம் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலை பொறுத்த மட்டிலும் கடந்த 3ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் இந்த திருவிழாவானது தொடங்கியது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பல்வேறு விழாக்களாக நிகழ்வுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழா 2 ஆண்டுகளுக்கு பின்பாக பக்தர்கள் அனுமதியோடு நடைபெறுவதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனாக பால் குடம் மற்றும் பால் காவடி, பன்னீர் காவடி, இளநீர் காவடி, அதே போன்று அலகு குத்தி ஏராளமானோர் மதுரையிலிருந்து அவர்கள் பாதசாரியாக நடந்து சென்று பாத யாத்திரையாக நடந்து சென்று அவர்கள் சுப்பிரமணிய சுவாமிக்கு அவர்கள் பாலாபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இந்த வைகாசி மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த திருப்பரங்குன்றத்தில் நடைபெறக்கூடிய விழாவானது 8 நாட்கள் வசந்த உற்சவமாகவும் 1 நாட்கள் விசாக திருவிழாவாகவும் நடைபெறும்.
மற்றொரு நாள் மொட்டையரசு உற்சவம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெறும். இந்த வைகாசி திருவிழாவை பொறுத்த மட்டிலும் இன்று அதிகாலை 5 மணிக்காக வள்ளி தெய்வானை சமேத சண்முக பெருமாள் முதலுக்கு முதல் கால பாலாபிஷேகமானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்தாக பக்தர்கள் ஒவ்வொருவராக கொண்டு வரக்கூடிய அந்த நேர்த்திக்கடனாக கொண்டு வரக்கூடிய பால்கள் குடங்குடமாக சுவாமிக்கு சாத்தப்பட்டு அந்த பாலாபிஷேகமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய பாலால் அந்த முருகப்பெருமானை அபிஷேகம் செய்யப்படுவதை பக்தர்கள் கண்கொள்ளா காட்சியாக அமைந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தொடர்ச்சியாக விசாக திருவிழாவை ஒட்டியாக பக்தர்கள் 15 அடி சுமார் 20 அடி அதே போன்று நீளமுள்ள அலகுகளை தங்களது நாக்கில் குத்தியபடியாகவும் அந்த வாயில் குத்தியபடியாகவும் முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருகிறார்கள். அதே போன்று விழாவின் முக்கிய நிகழ்வாக கருதக்கூடிய வரும் 19ஆம் தேதி மொட்டையரசு உற்சவமானது நடைபெறுகிறது. இதனையொட்டி கோவிலில் இருந்து மொட்டையரசு திடலுக்கு தங்க குதிரையில் முருகப்பெருமான் செல்வார். அதனை அடுத்தாக காலையில் செல்லக்கூடிய அந்த முருகப்பெருமான் இரவு வரை அந்த இடத்திலே தங்கி இருப்பார். அதனை அடுத்தாக பூப்பல்லக்கானது நடைபெறும். திருவிழாவில் ஒரு சிறப்பு அம்சமாக இந்த வைகாசி திருவிழாவை பொறுத்த மட்டிலும் சிறப்பு அம்சமாக சொல்லக்கூடியது சண்முகர் சந்நிதியில் இருந்து வெளியேறி வள்ளி தெய்வானையுடன் தனது இருப்பிடத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது இந்த வைகாசி திருவிழாவில் தான் நடக்கும். 12 மாத திருவிழாவும் சிறப்பு பெற்றதாக இருந்தாலும் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான அந்த வைகாசி திருவிழா என்பது மிக பிரசித்தி பெற்றதாகும். இதே போன்று 6ஆம் படையான பழமுதிர்சோலை முருகன் கோவிலிலும் இந்த வைகாசி விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர். நிவேதா. சல்மான், பல்லாயிரக்கணக்கான மக்கள் வைகாசி திருவிழாவில் பங்கேற்றுள்ளதாக நீங்க தெரிவிச்சீங்க. வைகாசி விழாவிற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு அங்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டிருக்கா? அதை பற்றின தகவலை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக வைகாசி விசாக திருவிழாவை பொறுத்த மட்டும் 2 ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெறுவதன் காரணமாக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ஏற்கனவே ஒரு ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டு அதற்கான மாநகராட்சி சார்பில் அந்த வழிநெடுகிலும் குடிநீர் தொட்டி போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதே போன்று ஏற்கனவே இந்த நேர்த்தி கடனாக செலுத்தக்கூடியவர்களும் சரி, பல்வேறு சமூக ஆர்வலர்களும் அதே போன்று பல்வேறு கட்சிகள் அமைப்புகளை சேர்ந்தவர்களும் ஆங்காங்கே தண்ணீர் அதே போன்று நீர்மோர் பந்தல்கள் அமைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அவர்களே செய்து கொடுக்கிறார்கள். பழமுதிர்சோலை முருகன் கோவிலை பொறுத்த மட்டும்தான் அது மலை மேல் இருக்கக்கூடிய சூழலில் அந்த பகுதியில் மலை மேலே ஏறி செல்லக்கூடிய பக்தர்களுக்கு தான் அந்த தேவையான குடிநீர் போன்ற வசதிகள் வரக்கூடிய காலங்களில் செய்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது. ஏனென்றால் கீழே உள்ள அந்த அழகர் மலையில் இருந்து இருக்கக்கூடிய அந்த பழமுதிர்சோலை முருகன் கோயிலில் சுமார் 5 கிலோமீட்டர் அளவிற்காக அவர்கள் நடந்து செல்லக்கூடிய சூழலில் அதற்கான அந்த பக்தர்கள் செல்லக்கூடிய அளவிற்கான பேட்டரி கார் போன்ற வசதிகளை ஏற்படுத்தி செய்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பரங்குன்றத்தை பொறுத்த மட்டிலும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அதே போன்று சிறப்பு பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதே போன்று மதுரையிலிருந்து பழனி செல்வதற்காக இந்த வைகாசி திருவிழாவிற்காக பழனி செல்வதற்காக இன்றைய தினம் சரியாக காலை 10:30 மணிக்காக மதுரையிலிருந்து பழனிக்காக ஒரு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டுள்ளது. அந்த ரயிலானது மீண்டும் மாலை பழனியிலிருந்து மதுரைக்கு வந்தடையும். வைகாசி திருவிழாவை ஒட்டி 2 ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெறுவதால் தென் தமிழகம் உள்ள அனைத்து அந்த அறுபடை வீடுகளில் உள்ள முருகப்பெருமான் கோவில்களிலும் வைகாசி திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றக்கூடிய சூழலில் கூட மதுரை திருப்பரங்குன்ற முருகன் கோவிலில் உள்ள அனைத்து பக்தர்களுக்கும் தேவையான வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளன. ஆங்காங்கே பக்தர்களுக்கான அந்த வெளியே செல்லக்கூடிய அந்த குடிநீர் போன்றவை வீணாக வெளியேறக்கூடிய சூழலில் அது போன்ற ஒரு நிலை ஏற்படாமல் பக்தர்களுக்கு போதுமான அளவிற்கு குடிநீர் கிடைப்பதற்கான வழிவகை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது. நிவேதா. சல்மான், பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாகவே இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை பொறுத்த மட்டிலும் மதுரை மாநகர காவல்துறை சார்பில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சரியாக மதுரை வைகை ஆற்று பகுதியிலிருந்து பக்தர்கள் நடந்து செல்லக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் கோவில் வரைக்குமாக 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அதே போன்று ஊர்காவலர் படையை சேர்ந்த ஒரு 100 பேர் என ஒட்டுமொத்தமாக 300க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள்.
அதே போன்று உதவி ஆணையர் தலைமையிலாக சிறப்பு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. விழாக்கள் கூட்டத்தை பயன்படுத்தி ஏதேனும் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று விடக்கூடாது என்பதற்காக அதனை கண்காணிப்பதற்காக சீருடை அல்லாத காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். தொடர்ச்சியாக அதிக அளவிற்கு கூட்ட நெருக்கடி ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக காவல்துறை வாகனங்கள் மூலமாக பக்தர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டு வருகிறது. அந்த கோவில் பகுதியை சுற்றி முழுவதுமாக 20க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருவதோடு நடமாடும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்ட காவல்துறை வாகனங்கள் மூலமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நிவேதா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சல்மான்.